இந்த டிவிகேன்ற கட்சி புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கிடையாது. இது டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபியோட இன்னொரு வேர்ஷன், அவ்வளோதான். 2.1 சொல்லுவாங்களே அந்த மாதிரி. அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி எல்லாம் பல ஆண்டுகளாக என்ன பண்ணுவானுங்க, வெளியே எந்த மினிஸ்டரையும் பார்க்க முடியாது, எந்த எம்எல்ஏவும் பார்க்க முடியாது. திடீர்னு பார்த்தா டீ கடையில் டீ குடிச்சுன்னு இருப்பானுங்க, வடை சுட்டுன்னு இருப்பானுங்க, பஜ்ஜி சுடுவானுங்க, தோசை ஊற்றுவானுங்க, குப்பை பொறுக்கிறவங்க கூட போய் என்ன முறத்தை எடுத்து பெருக்கிட்டு இருப்பானுங்க. என்னன்னு கேட்டால் ஓட்டு கேட்குறோம். இந்த ஜோக்கர் அரசியல் பண்ணிட்டு இருப்பானுங்க. இதை வச்சு ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நம்பி இத்தனை வருஷமாக அவனுங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இவனுங்க நாங்கள் தான் மாற்று அரசியல், நாங்கள் தான் புது அரசியல்னு வந்துட்டு அதே தோசை ஊற்றுறானுங்க, பஜ்ஜி போடுறானுங்க, டீ கடையில் போய் டீ ஆற்றுறானுங்க, தோசை தோறு. என்னடா டே, இவனுங்க இவ்வளோதாங்க. இவனுக்கு அரசியல்லாம் எப்படி பண்ணணும்னு தெரியாது, எப்படி ஒரு மேடையை எடுத்து பேசணும்னு தெரியாது. வீடு வீடாக போயிட்டு என்ன பேசுவானு தெரியுமா? இங்கே பாருங்கள், பல கோடியை விட்டுட்டு அண்ணா வராரு, அவருக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும். பல கோடி விட்டுட்டு வராரு, அவருக்கு நீங்கள் ஓட்டு போடணும். இப்படி தான் பேசுவானு தவிர வந்தால் என்ன புளுத்துவாருன்னு பேச மாட்டானுங்க. விஜய்க்கே பேச தெரியாத போது இவனுங்களுக்கு என்ன பேச தெரியும்? அதையும் தாண்டி எந்த கட்சி தலைவர் ஒருத்தர் ஸ்டேஜ் மேலே ஏறி நின்று மேடையில் நின்று போகிற இடத்துல வர இடத்துலலாம் நீ ஜாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டு, அதை போடாத. நீ டாஸ்மாக் நான் மூடுவேன், குடிகாரன் ஓட்டு எனக்கு வேணாம். நீ குடிதான் முக்கியம்னா, டாஸ்மாக் தான் முக்கியம்னா திராவிட கட்சிகளுக்கு, டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகேக்கு போடு. இல்லை எனக்கு தமிழ் தேசியம் தான் முக்கியம், எனக்கு குடி முக்கியம் கிடையாது, நீங்கள் நாட்டின் வளர்ச்சி தான் முக்கியம் நினைக்கிறேன்னா எனக்கு ஓட்டு போடு இப்படின்னு எந்த கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு? அந்த சீமான் தவிர்த்து ஒரே ஒரு கட்சி தலைவர் நீ ஜாதி பார்த்து ஓட்டு போட்டால் எனக்கு அந்த ஓட்டு வேணாம், நீ ஜாதியே பார்க்காம நீ ஓட்டு போட்டால் மட்டும்தான் எனக்கு வேணும்னு யார் சொல்லியிருக்காங்க? ஒருத்தர் சொல்லுங்க. விஜய் இது ஸ்டேஜ் மேலே ஏறி நின்று ஜாதி பார்த்து நீ எனக்கு ஓட்டு போட்டால் எனக்கு ஓட்டு வேணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரா? இது வரைக்கும் ஒரே ஒரு இடத்துல காமிங்க. ஒரே இடத்துல இலவசம் வேணாம், இலவசம் கொடுக்க மாட்டேன், இலவசம் கொடுக்காம தான் நான் ஓட்டு கேட்பேன்னு சொல்லியிருக்காரா? இலவசத்தை எதிர்த்து பேசி அதே இலவசத்தை கொடுத்து ஓட்டு கேட்குற ஆள் தான் விஜயும் அந்த விஜய் கட்சியும். முடிவு பண்ணிக்கோங்க மக்களே, திராவிடமா தமிழ் தேசியமா?